கனவு கன்னியாகுமரிங்கிற விஷன்ல கடற்கரை கிராமங்களையும் மீனவர்களையும் தவிர்த்துக்கிட்டு நம்மளால இந்த விஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர்ஸ் கோஸ்டல் லைன், 43 கோஸ்டல் கிராமங்கள் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த அளவுக்கான வளம் மிக்க ஒரு மாவட்டம் தான் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம். இவ்வளவு வளம் மிக்க நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பேசிக் கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அதே வேளையில மீன்பிடி தொழிலுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டங்களும் நம்மளுடைய மாவட்டத்துல இல்ல. நம்மளுடைய மீனவர்கள் வெறும் மீன் பிடிக்கிற தொழிலாளர்களாக மட்டுமே பார்க்கப்படுறாங்க. போன வருஷம் ஜூலை மாசம் ஒரு பெரிய கடல் சீற்றம் வந்துச்சு. அதனால நம்மளுடைய 13 வீடுகள் புத்தந்துறையில வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 45 லட்சம் ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டுச்சு. அலையரிப்பு தடுப்பு சுவர் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம போய் பார்க்கும்பொழுது அதோடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கல்லால மக்களுடைய வாழ்விடத்தை பாதுகாத்துற முடியுமா? அலையரிப்பை வந்து தடுத்துற முடியுமா? அப்ப நம்மளுடைய மக்களை அவங்க எப்படி பாக்குறாங்க? அலையரிப்பு தடுப்பு சுவர் அப்படிங்கிறது நம்மளுடைய கோஸ்டல் கிராமங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்போ அதே மாதிரிதான் இந்த தூண்டில் வளைவு அப்படிங்கிறது மீனவர்களுக்கான ஒரு தொழில் பாதுகாப்பு. இந்த தூண்டில் பாலங்கள் வந்து சரியா முறையா திட்டமிட்டு கட்டப்படாததுனால நம்மளுடைய கிராமங்களுக்கு அதிகப்படியான கடல் அரிப்பு ஏற்பட்டு நம்மளுடைய மீனவ கிராமங்களின் நிலப்பரப்பே ரொம்ப சுருங்கிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கடல் வளத்தையும் மனித வளத்தையும் பயன்படுத்தி இங்க ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அதுக்கான விஷனும் இல்ல, இன்டென்ஷனும் இல்ல. இதுக்கான சொல்யூஷனா நாங்க ப்ரப்போஸ் பண்றது என்ன அப்படின்னா, மீனவர்களை பழங்குடியினரா அறிவிக்கிறது. பழங்குடியினரா அறிவிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்விடம் பாதுகாக்கப்படும். வேற எந்த அழிவு திட்டங்களும் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல வராது. கூடுதலாக மீன்பிடி தொழிலை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கொண்டு போறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற திட்டம் என்னன்னா, நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மெரைன் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர் நம்ம கொண்டு வருவோம். அதே வேளையில மெரைன் இக்கோசிஸ்டம் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஹோலிஸ்டிக்கான ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியை நம்மளுடைய மாவட்டத்துல கொண்டு வரும். இதை பண்றதுனால மீனவர்களுடைய தொழில் வளர்ச்சி பெறும். அதே வேளையில அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு மாவட்டமா உயரும். கனவு கன்னியாகுமரியை நினைவாக்க இந்த தேர்தல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்போம்.